சென்னை திருவல்லிக்கேணியில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 15வது நாளாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரடி காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை திருவல்லிக்கேணி பகுதியில் தடுத்து நிறுத்தி போலீசார் அராஜக போக்கோடு வலுக்கட்டாயமாக கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ய முயன்றதில் இடைநிலை ஆசிரியர் ஒருவர் மயக்கம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வரும் ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் தரதரவென இழுத்துச் சென்று வலுக்கட்டாயமாக கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலை காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 2 வாரங்களுக்கு மேலாக அமைதியான முறையில் தலைநகரின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் மீது விளம்பர திமுக அரசு போலீசாரை கொண்டு அடக்குமுறையை நிகழ்த்தி வருகிறது. இந்த வகையில் கோட்டையை நோக்கி பேரணியாக சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் திருவல்லிக்கேணி அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் மீதான போலீசாரின் அராஜக போக்கினால் பல ஆசிரியர்கள் கூட்டத்தில் சிக்கி மயக்கமடைந்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியரை 3-4 போலீசார் இணைந்து குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்யும் நடவடிக்கையில் அராஜக போக்கோடு காவல்துறை செயல்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 15வது நாளாக போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன். 15வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வழக்கம் போல அவர்கள் மீது போலீசாரை ஏவி விட்டு இந்த விளம்பர திமுக அரசு கைது நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்து வருகிறது. போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பல ஆசிரியர்களும் குழந்தைகள் இருக்கிறார்கள், வயதான பெண்மணிகள் இருக்கிறார்கள், முதிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மீது அராஜக போக்கோடு காவல்துறையை ஏவி இருக்கிறது விளம்பர திமுக அரசு. தற்பொழுது அந்த இடம் பார்ப்பதற்கே பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. பல ஆசிரியர்கள் அங்கு சுயநினைவென்று இருப்பதை நாம் பார்க்க முடியும். தற்பொழுது அங்கு கள நிலவரம் என்ன? ஆசிரியர்கள் சென்னைக்கு, அதாவது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வந்து 14 நாட்களுக்கு மேலாகிறது. இவர்கள் கேட்பதெல்லாம் சம வேலைக்கு சம ஊதியம், வேறு ஒன்றும் அல்ல. இவரெல்லாம் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இது நாம் பார்க்கக்கூடியது என்பது குறைந்த அளவிலான ஆசிரியர்கள் தற்போது இருக்கிறார்கள். காலை முதலே சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. கைது நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கைது செய்வதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. என்றால் கைது செய்வதற்கு மாநகர பேருந்தையே சென்னை மாநகர காவல்துறையினர் நம்பி இருக்கிறார்கள். கைது செய்வதற்கான அந்த பேருந்துகள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. மறுபுறத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்ட களத்திற்கு வந்ததால் என்ன செய்வது என்ற ஒரு தெரியாத ஒரு நிலையும் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அதன் பிறகாக சிறிதாக கைது செய்யக்கூடிய நிலையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது பேருந்துகள் இல்லாத ஒரு சூழலில் காவலர்கள் தற்போது நின்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையினர் கண்ணிய குறைவாக பேசியதாகவும், அதே நேரத்தில் ஆண் காவலர்கள் பெண் ஆசிரியர்களை கைது செய்ததும், அதே போல அடித்து இழுத்து பேருந்துகளில் கைது செய்ததாகவும் தொடர்ச்சியாக
ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆசிரியர்கள் கோருவதெல்லாம் இரண்டு விடயங்கள் தான். அரசு உடனடியாக எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது. ஆகவே அரசூழியர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று, மற்ற ஆசிரியர்களுக்காக இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை களைந்தால் உடனடியாக நாங்கள் சென்னையிலிருந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று அந்த ஆசிரியர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய காலை முதலே சுமார் ஒரு 1500க்கும் மேற்பட்ட காவலர்களை தொடர்ச்சியாக அதாவது 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்ததற்கு பிறகாக அவர்களை கைது நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக இருந்து வந்த சூழலில் தற்பொழுது கைது செய்வதற்கான அந்த வாகனங்கள் இல்லாமல் காவல்துறையினர் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. என்றால் தொடர்ச்சியாக பயணிகள் பயணம் செய்து வந்த அந்த வாகனத்தை எடுத்து வந்து தொடர்ச்சியாக கைது செய்து வந்த நிலையில் தற்பொழுது வாகனங்கள் இல்லாத ஒரு சூழலும் தற்பொழுது இருந்து வருகிறது. காவல்துறையினர் என்ன மாதிரியான அநாகரிக போக்கில் ஈடுபட்டாங்க, எப்படியெல்லாம் கைது செய்தாங்க? உங்களை நீங்க ஒரு ஆசிரியர்னு கன்சிடர் பண்ணாங்களா காவல்துறையினர் நாங்க கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னா கொஞ்சம் கூட அவங்க எங்களை நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு ஆண் ஆசிரியர் எங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தா, நீங்க என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க, பெண் ஆசிரியர்களுக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கீங்கன்னா ரொம்ப தகாத வார்த்தையா இரட்டை அர்த்தத்துல பேசுறாங்க. அவங்க எல்லாருமே எங்களுடைய சகோதரர்கள். நாங்க சகோதரத்துவத்தை மாணவர்கள்ட்ட போதிக்கிறோம். எங்க கிட்டே இப்படி பேசினா ஒரு ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? அது மட்டும் இல்லாம நேம் பேட்ச் இல்லாம கைது பண்றாங்க. வந்திருக்கிறது காவலர்களா இல்ல வேற யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் பெண்களை தரத்தரன இழுக்கிறாங்க. ஆண் காவலர்களே பெண் ஆசிரியர்களை கையை பிடிச்சு இழுக்கிறது, தள்ளுறது, அந்த மாதிரி வேலைகளை பாக்குறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பெண் காவலர் ஒரு ஆசிரியைய அடிச்சிருக்காங்க. இது என்ன அவங்களோட அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரை மறைக்கணுங்கிறதுக்காக இமீடியட்டா இந்த இடத்துல இருந்து அவங்கள நகர்த்தி கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தருடைய நேம் பேட்சும் இல்ல, எல்லாத்தையுமே பர்பஸ்ஃபுல்லா கலட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சு இழுக்கிறது அந்த மாதிரி செய்யறாங்க. ஒரு ஆண் ஆசிரியர் 2 கை குழந்தைங்களோட வந்திருந்தாரு. அவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. ஒரு பெண் குழந்தை 2 சின்ன கை குழந்தைங்களோட வந்திருக்காரு. மயங்கி அப்படியே விழுந்துட்டாரு. அவரை ரெஸ்கியூ பண்ணணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க போலீஸ் வேனை கொண்டு வந்துட்டு தரன்னு புடிச்சு மத்தவங்க பக்கத்துல ஹெல்ப் பண்றவங்கள கூட புடிச்சு இழுக்கிறாங்க. என்னங்க ஒரு மனிதாபிமானம் வேணாமா? எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப மனசு வலிக்குது. ஒரு மனிதாபிமானம் வேணாமா? நாங்கெல்லாம் குட் சமாரிட்டன் சொல்லி போய் பாடம் சொல்லி கொடுக்கறோம் பிள்ளைங்களுக்கு. எங்க கண்ணு முன்னாடி ஒரு சக ஆசிரியர் மயங்கி கிடக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க நினைக்க மாட்டோமோ? புடிச்சு அப்பவும் தரன்னு புடிச்சு அவங்கள இழுக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அவங்களுக்கு முதல் உதவி கொடுக்கணும், அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. இந்த சாலை முழுக்கமே ஆசிரியர்கள் நிரம்பி இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க? ஆசிரியர்களை கைது செஞ்சு குண்டு கட்டா தரன்னு இழுத்து எப்பவும் போல இந்த அடக்குமுறையை ஏவி தரன்னு இழுத்து மேல ஏத்தி இந்த வாகனத்தை இந்த கூட்ட நெரிசல்லையே விடுறாங்க. யார் மேலயாவது ஒரு கையிலயோ கால்லயோ இப்படி மேல ஏறிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்க அத பதில் சொல்லாம ஒரு காவலர் சொல்றாங்க அப்படியே ஏத்து அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைன்னு தெரியல. ஒரு கல்வி கற்பிக்க கூடிய ஆசிரியர்களுக்கே இப்படி ஒரு நிலைனா இன்னும் ஒரு சாதாரண மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண் காவலர்கள் பெண் ஆசிரியர்களை கைது செய்ததெல்லாம் நடந்ததா? என்ன நடந்ததுங்க? ஆமா, கூட்டத்துல அவங்க இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பெண் ஆசிரியர்கள் விடாப்படியா ஒரு 2 பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களையும் பிடிச்சி இவங்க இழுக்கிறது தள்ளுறது மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பா இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். போராடுறது அப்படிங்கிறது தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுறது ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அடிப்படை உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையில நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுவும் நியாயமான கோரிக்கைனா திமுக அரசு தான் ஏத்துக்கிட்டாங்க. எங்களுடைய அடிப்படை ஊதியத்துல குறைத்து நிர்ணயம் பண்ணதே திமுக அரசு தான். அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுத்திருக்காங்க. 3 குழுனா ஒண்ணு அமைச்சு கண் துடைப்புக்காக அதை அமைச்சாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அப்ப ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? வாக்குறுதிக்காக எங்களை ஏமாத்துறீங்களா? எங்களுடைய துறை தலைவரை காணோம். கல்வி அமைச்சர் எங்க போனாங்கன்னா எங்களுக்கு காணோம். வர சொல்லுங்க. எங்க குடும்ப தலைவரை எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாம் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக காவல்துறை மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைக்கிறார்கள். கண்ணிய குறைவாக ஆசிரியர்களிடமே பேசியிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்து போதிக்கக்கூடிய ஆசிரியர்களையே அவல நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த அரசு.
அநாகரிகமாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களை அடித்து இடித்து கைது செய்வதும், ஆசிரியர்கள் மயங்கினால் முதலுதவி கூட செய்ய விடாமல் காவல்துறையினர் தடுத்ததாக ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. இவர்களெல்லாம் இன்று பள்ளிகளில் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்களோடு ஆண்டாண்டு காலமாக தினம் தினம் பயணம் செய்த இந்த ஆசிரியர்கள் இன்று சாலையில் அமர்ந்து அவர்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அரசு தள்ளி இருக்கிறது. இவர்களெல்லாம் இந்த எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அறிவியலாளர்களையும் அரசியல்வாதிகளையும் கல்வியாளர்களையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்று சாலைக்கு வந்திருக்கிறார்கள். இது ஒரு அரசின் அவலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்றால், ஆசிரியர்களும் செவிலியர்களும் மருத்துவர்களும் ஒரு சமூகத்தில் போராட வரக்கூடாது, அவர்களை அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பார்கள். ஆனால் அரசு பார்த்துக் கொள்ளாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இவர்கள் 14 நாட்களாக சென்னை மாநகரில் பல்வேறு வீதிகளிலும் சாலை மறியல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அரசு இன்னமும் இவர்களுக்கான முறையான பேச்சுவார்த்தையும் அதே போல அவர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றாமல் இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆசிரியர்கள் தற்பொழுது சாலையில் அமர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய சூழலும், மறுபுறத்தில் காவல்துறையினர் அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய ஒரு படலமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் உயர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்ததற்கு பிறகாக சட்டையை பிடித்து இழுத்து ஆண் ஆசிரியர்களை இழுத்து கைது செய்யக்கூடியதெல்லாம் நம்மால் விஷுவலா பார்க்க முடிந்தது, நாமும் பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே ஒரு ஆசிரியரை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இல்லாமல் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள், கண்ணிய குறைவோடு கைது செய்திருக்கிறார்கள் என்பது ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே இந்த நிலை என்றால், மற்ற போராடக்கூடியவர்களை காவல்துறையினர் எவ்வாறு கையாள்வார்கள் என்ற ஒரு கேள்வியையும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். மறுபுறத்தில் காவல்துறையுடைய அந்த கைது நடவடிக்கையிலும் ஆசிரியர்களை தற்பொழுது அவர்களை அடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் கைது நடவடிக்கையை தொடர்ந்து வருகிறார்கள். கைது நடவடிக்கைகள் என்பது முறையாக அவர்களை கைது செய்யாமல் அடித்து இழுத்து கைது செய்வதாகவும், குண்டுக்கட்டாக ஒரு ஆசிரியரை தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். காவலர்களுடைய அடுத்த கட்ட அராஜக போக்கு என்பது இந்த பகுதியில் தொடங்கி இருக்கிறது என்று தற்போது ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது. ஆகவே ஒருபுறம் காவல்துறையினரை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஆசிரியர்கள் ஒருபுறம் கைது, மறுபுறத்தில் தொடர் கைது நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடியும். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஆசிரியர்களை கைது செய்வதற்கு பேருந்துகள் இல்லாமல் திணறிய காவல்துறையினர் தற்பொழுது மக்கள் பயணம் செய்திருந்த அந்த மாநகர பேருந்துகளை ஒப்பந்த பேருந்து காவல்துறை என்று தற்பொழுது அந்த பேருந்துகளை அழைத்து வந்து கைது செய்யக்கூடிய அந்த படலத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒருபுறம் கைது நடவடிக்கை, காவல்துறையுடைய ஒடுக்குமுறை என தற்பொழுது காவலர்கள் கைது செய்யக்கூடிய முறையை கண்டித்து காவலர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காவலர்களுடைய அந்த ஆசிரியர்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஒருபுறம் காவலர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஆசிரியர்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்று ஆசிரியர்கள் ஒருபுறம், நாங்கள் எல்லாம் அரசூழியர்கள், ஆசிரியர்கள் தான், எங்களை ஏன் அடித்து கைது செய்கிறது இந்த காவல்துறை என்று தற்பொழுது காவல்துறைக்கு கேள்வி எழுப்பதும், முதலமைச்சர் ஏன் இந்த விவகாரத்தில் தலையிட மறுக்கிறார், எங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்க்காமல் ஏன் பெரிதுபடுத்துகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். ஒரு பெண் ஆசிரியரை ஆண் காவலர்கள் ஏன் அடித்து இழுத்து கைது செய்ய வேண்டும், அதே போல ஆசிரியர்களை கண்ணிய குறைவான வார்த்தைகளில் ஏன் பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எல்லாம் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் வைத்து வருகிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஆகவே கண்ணிய குறைவோடு ஆசிரியர்களை நடத்த வேண்டிய தேவை எங்கிருந்து எழுகிறது. அதே போல நாங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சட்டம் ஒழுங்கு கற்றுக் கொடுப்பதே நாங்க ஆசிரியர் தான். எங்களால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுதா? உங்க குடும்பத்துல ஒருத்தர எங்களை நினைச்சு பார்த்து பாருங்க. 15 நாளா எங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு ரடு நோட்ல நிக்கிறோம். குழந்தைகளுக்கு சட்டம் ஒழுங்கை கற்றுக் கொடுக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் முதலில் நாங்க மட்டும்தான். எங்களை எதுக்காக கைது செய்யறீங்க? எங்களை கூப்பிட்டு பேசுங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேளுங்க. எங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருந்தா அதை செஞ்சு கொடுங்க. பாதி சம்பளம் வாங்கிட்டு மத்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்ப்பீங்களா? பாதி சம்பளம் வாங்கிட்டு நாங்க வேலை பார்க்கிறோம். எங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கு? 16 ஆண்டு காலம் இங்க போராடிட்டு இருக்கோம். இது நாள் வர விடுமுறையில மட்டும் தானே நாங்க போராடணும். இன்னைக்கு வேலை நாள்கள்ல எங்களுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம இன்னைக்கு வந்து நிக்கிறோம்னா எங்க மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் நினைச்சு பாருங்க. உங்க பேச்ச நம்பி தானே நாங்க ஓட்டு போட்டோம். எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. இன்னைக்கோட இந்த கோரிக்கையை முடிச்சிட்டீங்கன்னா நிச்சயம் நாங்க கலைஞ்சிருவோம். எங்களை வலுக்கட்டாயமா கைது செய்யாதீங்க. நாங்க யாரையும் துன்புறுத்தல, எதுவும் செய்யல. எங்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு நடுவீதியில வந்து நிக்கிறோம். இத செஞ்சதில்லைன்னா நைட்டு 10 மணி 12 மணிக்கு கூட பெண் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் வந்து நாங்க வீதியில படுத்து கிடப்போம்.
இந்த ஆட்சிக்கு அது நல்லது இல்ல. எங்களுடைய கோரிக்கைய நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு செஞ்சுதாங்க. நாம் பார்த்திருக்கலாம், ஆசிரியர் அவருடைய குமுறலை பதிவு செய்திருக்கிறார், மனவேதனையை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். ஆசிரியர்கள் கேட்பதெல்லாம் அந்த சம வேலைக்கு சம ஊதியம். நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் கண்ணியக்குறைவோடு காவல்துறையினர் கைது செய்வதை நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அழைத்து பேச வேண்டும், எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் அந்த ஒடுக்குமுறையை ஆசிரியர்கள் மீதாக திணிப்பதும் அவர்களை அடித்து இழுத்து கைது செய்வதுமாக இருப்பதன் விளைவாக தான் தற்பொழுது அவர்கள் காவல்துறைக்கு எதிராக கோஷம் எழுப்புவதும் தமிழ்நாடு அரசிற்கு எதிராக கோஷம் எழுப்புவதுமாக இருந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். ஒவ்வொரு பேருந்திலும் எடுத்து வந்து கைது செய்யும் பொழுதும் காவல்துறையினர் ஒருத்தரும் கூட நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார். அவர்களுடைய பெயர் பலகைகள் இல்லாமல் தான் பல காவல்துறையினர் வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது ஆசிரியர்களை தாக்குதலும் நடத்துகிறார்கள். யார் கைது செய்தால் என்று அந்த பெயரை பார்த்து புகார் அளிக்க கூட முடியாத ஒரு சூழலுக்கு அந்த பெயர் பலகைகளை கழட்டி வைத்து விட்டு தான் காவலர்கள் பலரும் இந்த போராட்ட களத்திற்கு வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை அந்த அவர்களுடைய பெயர் பலகைகள் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விவகாரம். அதை நேம் பேட்ஜ் என்பார்கள். ஆனால் பல ஆசிரியர்கள் தாக்குதலுக்கு உள்ளானது அந்த பெயர் பலகைகள் இல்லாத அந்த நேம் பேட்ஜ் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் என்பதை ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. ஆகவே தொடர் கைது நடவடிக்கைகள் ஒருபுறம், மறுபுறத்தில் அவர்களுடைய கோரிக்கையை அரசு அழைத்து பேசாமல் இருப்பது மறுபுறம் என ஆசிரியர்கள் ஒரு ஒடுக்குமுறைக்கு தற்பொழுது சென்னையில் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. தற்போது மற்றொரு ஆசிரியர் இங்கு காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு காட்சியிலும், அதே போல குழந்தைகளோடு வந்து போராட்ட களத்திற்கு, அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த ஆசிரியர்கள் குழந்தைகளோடு போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். வழக்கமாக போராட்ட களத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே வருவார்கள். ஆனால் குழந்தைகள் எல்லாம் அழைத்து வந்து போராட்ட களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசு என்ன பதில் கூறப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் அரசு உடனடியாக அழைத்து ஆசிரியர்களை பேச வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாகவும் இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தேர்தல் வாக்குறுதி 311 என்னவானது என்ற ஒரு கேள்வியும் அவர் வைக்கிறார்கள். திமுக ஒவ்வொரு தேர்தல் காலகட்டங்களிலும் தேர்தல் வாக்குறுதியை அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே அந்த கேள்விக்குறியான அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றிவிட்டால் நாங்கள் இங்கிருந்து சென்னையிலிருந்து மனமகிழ்ச்சியாக அந்த மாவட்டங்களுக்கு செல்வோம், பள்ளிகளுக்கு சென்று பாடம் நடத்த தயாராக இருக்கிறோம். அதாவது பள்ளி விடுமுறை காலகட்டங்களில் போராட்டம் நடத்தினோம். ஆனால் விடுமுறை முடிந்து விட்டது. தற்பொழுதும் நாங்கள் போராட்ட களத்திற்கே நிற்கக்கூடிய அளவிற்கு அரசு எங்களை தள்ளி இருக்கிறது என்ற ஒரு சோகத்தில் ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் கைது நடவடிக்கையும், மறுபுறத்தில் காவல்துறையினர் பேருந்துகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலுமாக இருக்கிறது. காவல்துறையினருக்கும் அந்த கைது செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்குமான அந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுமாக இருக்கக்கூடிய காட்சிகளும், மறுபுறத்தில் தொடர்ச்சியாக கைது படலம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஊடகங்கள் இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் அவர்களை வரிசையாக அனுப்புவது போல அந்த காட்சிகள் தெரியலாம். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பு வரை குண்டுகட்டாக அடித்து அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளும் இதே பகுதியில் தான் அரங்கேறியது. ஆகவே காவல்துறையினர் எங்களை கண்ணியக்குறைவோடு நடத்தக்கூடாது என்பதுதான் அந்த ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையில் ஒன்றாக இருக்கிறது. மற்றொரு காட்சிகளை பார்க்கலாம். இங்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகள், நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நாங்கள் எல்லாம் வேறு யாரோ அல்ல, ஆசிரியர்கள் எங்களை கண்ணியக்குறைவாக நடத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். நாங்களும் அரசு ஊழியர்கள் தான், நாங்களும் ஆசிரியர்கள் தான். கண்ணியக்குறைவோடு எங்களை கைது செய்ய வேண்டாம். எங்களுடைய பிரச்சனையை அரசு பேசினால் உடனடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம். அரசு பேச்சுவார்த்தை நடத்தாத விளைவுதான் தற்பொழுது இந்த போராட்ட களத்திற்கு நாங்கள் வர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாக அந்த ஆசிரியர்கள் கூறக்கூடிய காட்சிகளும், மற்றொரு பக்கம் நாம் பார்க்கலாம், ஆசிரியர்களை குண்டுகட்டாக இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே காவல்துறையினர் ஒருபுறம் அடக்குமுறையை ஏவுவது என்றும் தொடர்ச்சியாக கூறக்கூடிய அந்த காட்சிகளும் மற்ற ஒரு ஆசிரியர்களும் இந்த நேரத்தில் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் முதலமைச்சருக்கு என்ன சொல்லு. உடனடியாக எங்க
ஊதிய முரண்பாட்டை களையணும்னு தான் கேக்குறோம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நேரடியா வந்து எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த கோரிக்கை நியாயமானதுன்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே அவர் அதை தான் சொல்றாரு. அப்போ உடனடியா முதல்வர் ஐயா எங்க விஷயத்துல தலையிட்டு எங்களுடைய ஊதிய முரண்பாட்டை களையணும்னு தான் முதல்வருக்கு கேட்கிறோம். காவல்துறை உங்களை எப்படி நடத்துறாங்க? கண்ணியமா நடத்துறாங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, பெண் ஆசிரியர்கள் தான் பாக்குறீங்கல்ல, பெண் ஆசிரியர்கள் கூட பார்க்காம இவ்வளவு தூரம் எங்களை கடினமா நடத்துறாங்க. இத முதல்வர் ஐயா கண்டிப்பா இந்த விஷயத்துல தலையிடணும். எங்களுடைய பிரச்சனைய ஊதிய முரண்பாட்டை களையணும்னு கேக்குறோம். நாங்க பார்த்திருக்கலாம் காவல்துறையினர் கைது நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது என்று நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். காவலர்கள் ஒருவரை அடித்து இழுத்து சென்று கைது செய்யக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் வேறு யாரும் அல்ல, இந்த சமூகம் நல்ல சமூகமாக உருவாக வேண்டும் என்பதற்காக பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தான் குண்டுக்கட்டாக இழுத்து சென்று கைது செய்கிறது காவல்துறையினர் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் அந்த ஆசிரியர்கள் வைக்கிறார்கள்.